வணக்க நண்பர்களே, ஒரு அருமையான புத்தகத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்க வந்திருக்கிறேன். நம்ம சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்க லைஃப்ல ஒரு மாதிரி ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் பண்றீங்களா? அடுத்த லெவலுக்கு எப்படி போறதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி இருக்கிறீங்களா? அப்போ இது உங்களுக்கு தான். இந்தியாவோட சூப்பர் ஃபேமஸ் ரைட்டர் சேத்தன் பகத் எழுதின ஒரு செம்மையான புக்கோட தான் இன்னைக்கு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். அந்த புக்கோட பேரு 11 ரூல்ஸ் ஃபார் லைஃப், சீக்ரெட்ஸ் டு லெவல் அப். இந்த புக்ல வெறும் தத்துவம் அட்வைஸ்னு இல்லாம நம்ம லைஃபை சூப்பரா மாத்திக்க உதவுற பிராக்டிக்கலான ரூல்ஸை ரொம்ப சிம்பிளா சொல்லி இருக்கிறாரு. மார்க்கெட்ல 1000 சுய முன்னேற்ற புத்தகம் இருக்கு. இதுல என்ன புதுசா இருக்கு? சேத்தன் பகத் ஒரு நாவல் எழுத்தாளர். அவர் ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு புக் எழுதணும்? இந்த கேள்விக்கு அவரே ரொம்ப அழகா ஒரு பர்சனலான பதில கொடுக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் பல வருஷமா இந்தியா முழுக்க பயணம் செஞ்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இளைஞர்கள் என்று லட்சக்கணக்கான பேர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நான் அவங்க கண்ணுல ஒரு தீய பாக்குறேன், ஒரு பெரிய கனவை பாக்குறேன். அவங்க ரொம்ப திறமையானவர்கள், ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க. ஆனா அதே கண்ணுல ஒரு சின்ன குழப்பத்தையும் ஒரு பயத்தையும் பாக்குறேன். இந்த அநியாயமான போட்டி நிறைஞ்ச உலகத்துல எப்படி ஜெயிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்ல. அவங்க கிட்ட அட்வைஸ் பண்ணதுக்கு ஆள் இல்ல. இந்த கேப்ப நிரப்பத்தான் நான் இந்த புத்தகத்தை எழுதினேன். இந்த புத்தகம் ஒரு வாத்தியார் மாதிரி அட்வைஸ் பண்ணாது. அது ஒரு நண்பனை போல, ஒரு மென்டரை போல உங்க பக்கத்துல உட்கார்ந்து கவலைப்படாதே, நாம ஒரு வழி பண்ணலாம்னு சொல்லும். இது சிக்கலான தத்துவங்களை பேசி உங்களை குழப்பாது. அதுக்கு பதிலா வாழ்க்கையில முன்னேறுவதற்கான படிகளை ரொம்ப சிம்பிளான, ஜீரணிக்க கூடிய 11 விதிகளாக மாற்றி நம்ம கையை பிடிச்சி ஒவ்வொரு படியா கூட்டிட்டு போகுது. சோ, நீங்க ரெடியா? அந்த முதல் படியை எடுத்து வைக்க, முதல் விதியை கத்துக்க நீங்க தயாரா? ஆனா ரூல்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த புக்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கதையை சொல்லணும். இது இந்த புத்தகம் எப்படி, ஏன் பிறந்துச்சுங்கிற கதை. இது ஒரு தத்துவ கிளாஸ் இல்ல. இது ஒரு சாயங்கால நேரத்துல நம்ம வீட்டு வாசல் ஆரம்பிச்ச ஒரு நிஜமான கதை. அந்த கதைய அவரே எப்படி சொல்லுறாருன்னு பார்க்கலாம். நானும் அந்த ஜொமேட்டோ பையனும். ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ஆப்ல அந்த பைக் ஐக்கனை பார்த்தா டெலிவரி பையன் என் வீட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி அப்படியே நிக்கிறான். என் ராஜ்மா ரைஸ் அவன்கிட்ட தான் இருக்கு. 2 தடவை கால் பண்ணேன், ஃபோன் பிஸி. அப்பா, என்ன பசி! எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன், டென்ஷன் ஆகாதடா, சும்மா சாப்பாடு லேட், அவ்வளோதான். சோஃபாவில் உட்காந்து வெயிட் பண்ணுவோம். யாரோ சமைச்சு பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இன்னொருத்தன் அதை பேக்ல தூக்கிக்கிட்டு பைக்ல நமக்காக வரான். இதே ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடினா சாப்பாட்டுக்கு நாம தான் காட்டுக்குள்ள போய் மிருகத்தோட சண்டை போடணும். லக் இருந்தா பயம் கிடைக்கும், இல்லைன்னா சின்னதா ஏதாவது வேட்டையாடலாம். இப்போ தெருவுல பழமும் இல்ல, வேட்டையாட மிருகமும் இல்ல. ஆப்ஸ் தான் நமக்காக வேட்டையாடுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆர்டர் வந்துரும்னு ஃபோன் சொல்லிச்சு. நான் சும்மா ரிலாக்ஸா உட்கார்ந்தா போதும். ஆனா ரிலாக்ஸா இருக்க முடியல. சூடா ஆவி பறக்கிற ராஜ்மா ரைஸ் கண்ணு முன்னாடியே வந்து போச்சு. என் சாப்பாடுங்கடா, சீக்கிரம் வந்து தொலையேண்டான்னு மனசுக்குள்ள கத்தினேன். பசி வந்தா டெக்னாலஜிக்கு நன்றி சொல்றதோ, நம்ம முன்னோர்களை விட நல்லா இருக்கிறத நினைச்சு பாக்குறதோ ஒண்ணுமே முடியாது. காலிங் பெல் அடிச்சது. ஓடி போய் கதவை திறந்தேன். ஒரு 28லிருந்து 29 வயசுல கொஞ்சம் கருப்பா ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு. அவரு போட்டிருந்த சிகப்பு ஜொமேட்டோ டிஷர்ட் அவரோட தொப்பிக்கு மேல ரொம்ப டைட்டா இருந்துச்சு. மூஞ்சி முடியும் ஒரே வேர்வை. என்கிட்ட பார்சலை கொடுக்கறதுக்காக அந்த பெரிய பேக்கை கலட்டினாரு. பாவம், அவருக்கு ரொம்ப மூச்சு வாங்குச்சு. சாரி சார், ரொம்ப ரொம்ப சாரின்னு ஒரு விதமான பயத்தோடு மூச்சிரைக்க சொன்னாரு. என் பைக் நின்றுடுச்சு. நான் ஏதோன்னு தலையசைச்சிட்டு, பல நாள் பட்டினியா கிடந்தவன் கையில ஆப்பிள் கிடைச்சா எப்படி பிடுங்குவானோ அப்படி அந்த பார்சலை வாங்கினேன். அவர் முன்னாடியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சா நாகரீகமா இருக்காதோன்னு கூட யோசிச்சேன். ப்ளீஸ் சார், பேட் ரிவ்யூ எதுவும் போட்டுறாதீங்கன்னு கையை கூப்பி கேட்டாரு. என்னது? அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஆனா என்னாச்சு? ஆப்ல நீங்க ஒரே இடத்துல இருந்தீங்களே, அது அது பைக் பஞ்சர் ஆயிடுச்சு என்றாரு. ஹோ, அப்புறம் எப்படி இங்க வந்தீங்க? பைக்கை பெட்ரோல் பங்க் வரைக்கும் தள்ளிட்டே போய் பஞ்சர் ஓட்டிட்டு வந்தேன் சார், அதான் லேட். ஓ அப்படியா,
ஆனா ஆப்ல நீங்க நகரவே இல்லையே. நான் அவரை சந்தேகமா ஒரு பார்வை பார்த்தேன். அவர் அமைதியா இருந்தாரு. நான் 2 தடவை கால் பண்ணேன். உங்க ஃபோன் பிஸியாவே இருந்துச்சு. உண்மையாவே பைக் தான் பிரச்சனையா? உண்மைய சொல்ல வெட்கப்பட்டுட்டு அவர் தரைய பார்த்தாரு. சரி விடுங்க என்றேன். எனக்கு சாப்பாடு வந்துருச்சு. நான் ஓகே. பேட் ரேட்டிங் ரிவ்யூ எதுவும் வேணாம். அவரை பார்த்து சிரிச்சேன். தேங்க்யூ சார். அவர் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிஞ்சது. மறுபடியும் சாரி சார். கொஞ்சம் தண்ணி வேணுமான்னு கேட்டேன். அவர் தலையசைச்சாரு. கிச்சனுக்கு போய் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வந்தேன். அவர் தன் போனை பார்த்துட்டு இருந்தாரு. கண்ணில இருந்து தாரை தாரையா தண்ணி. நீங்க ஓகே தானே? தண்ணியை குடிக்கும் போது கேட்டேன். அவர் தலையசைச்சி தன்னை சரி பண்ணிக்கிட்டு போனை பாக்கெட்ல வச்சாரு. ஒரு மிடரு தண்ணியும் குடிச்சாரு. உங்க பேர் என்ன? விராஜ். விராஜ் சுக்லா. சார் ஏன் கேக்குறீங்க? கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ண மாட்டீங்களே? ப்ளீஸ் சார், என் வேலை போயிடும். அதெல்லாம் பண்ண மாட்டேன். நீங்க அப்செட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். நான் ஓகே தான். ஒரு பெருமூச்சு விட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு, உண்மையில நான் நல்லாவே இல்ல சார்னு சொல்லி அழுகையை அடக்க உதட்ட கடிச்சுக்கிட்டாரு. நான் டைமை பார்த்தேன். மணி 2:30. எனக்கு 3 மணிக்கு ஒரு ஜூம் கால் இருந்துச்சு. இப்போ வேற டெலிவரிக்கு போகணுமான்னு கேட்டேன். அவர் இல்லைன்னு தலையசைச்சாரு. லஞ்ச் டைம் முடிஞ்சிருச்சு. இனி சாயங்காலம் வரைக்கும் டெலிவரி ஸ்லோவா தான் சார் இருக்கும் என்றாரு. என்ன ஆச்சுன்னு சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லுங்க. அவர் என்ன ஆச்சரியமா பார்த்தாரு. ஏன் இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே அவர் உள்ள வர்றதுக்கு வசதியா கதவை இன்னும் கொஞ்சம் திறந்தேன். என் கதையெல்லாம் கேட்க உங்களுக்கு ஆர்வமா சார்? உண்மையாவா? ஆமா. என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு. நான் சாப்பிடணும். ஆனா ஐயோ சார், நீங்க சாப்பிடுங்க சார் ப்ளீஸ். நான் ஏற்கனவே லேட் பண்ணிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லைன்னு தலையசைச்சாரு. சரி, அப்போ ஷேர் பண்ணிக்கலாம். அவர் திகைச்சு போனாரு. ஆனா அவர் மறக்கிறதுக்குள்ள நான் அவரை உள்ளே வர சொல்லி கிச்சன்ல இருந்த தட்டு ஸ்பூன் எடுத்துட்டு வந்துட்டேன். டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து பார்சலையும் பிரிச்சேன். வாங்க விராஜ், உட்காருங்க. சார், நான் எப்படி உங்க சாப்பாட்டை, அதுவும் உங்க கூட உட்கார்ந்து? ஏன் தம்பி, எனக்கு பசிக்குது. நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் மட்டும் தனியா சாப்பிட முடியாது. அதான் ப்ளீஸ் வாங்க. தயக்கத்தோட என் முன்னாடி இருந்த சேர்ல உட்கார்ந்தாரு. நான் கொஞ்சம் ராஜ்மாவையும் சாதத்தையும் அவர் தட்டுல போட்டேன். இதுவரைக்கும் யாருமே இப்படி பண்ணதில்ல சார் என்றார் விராஜ். பரவாயில்ல, கூட ஒரு ஆள் இருந்தா நல்லா தானே இருக்கும். தேங்க்யூ என்று சிரித்தாரு. வாங்க சாப்பிடலாம், பசி தாங்கல. நான் மடக்கு மடக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சேன். ஒரு நிமிஷம் அமைதியா சாப்பிட்டோம். அவரே ஆரம்பிச்சாரு. என் பைக் பிரேக் டவுன் ஆகல சார். எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஆமா. நீங்க ஒரு ஃபோன் கால்ல இருந்தீங்க. அதுதான் உங்கள இவ்வளவோ அப்செட் பண்ணியிருக்கு. சரிதானே? ஆமா சார். என்னாச்சு? என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பிரேக்கப் பண்ணிட்டா. ஓ என்றேன். அப்பாடா! யாரும் சாகலேன்னு ஒரு சின்ன நிம்மதி. அவ தான் சார் என் உசுரு. எனக்கு எல்லாமே அவ தான். புரியுதுன்னு சொல்லிட்டே. அப்போதைக்கு என் உசுரா இருந்த ராஜ்மா ரைஸ் ஒரு வாய் அள்ளி போட்டேன். நானும் அர்பிதாவும் 8 வருஷமா லவ் பண்ணோம். ஓகே, ஓகே. அவங்க கிட்ட தான் ஃபோன்ல பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா. போன வாரம் முழுக்க ஒரு 20 தடவை கால் பண்ணியிருப்பேன். இப்போ தான் எடுத்தான். 20 தடவையா? அதுக்கு மேலேயே இருக்கும். 30, 40. அதான் இதுதான் கடைசி சான்ஸ்னு பேசிட்டு இருந்தேன். ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல, இல்லையா? அவர் இல்லைன்னு தலையசைச்சாரு. தட்டையே பார்த்துட்டு அவர் கண்ணுல மறுபடியும் தண்ணி பொங்கி அழ ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா வளர்ந்த ஒரு குண்டான ஆள். டைட்டான சிகப்பு டிஷர்ட்ல அழுறது பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு டிஷ்யூ எடுத்து கொடுத்தேன். சாரின்னு சொல்லி தன்னை சரி பண்ணிக்கிட்டாரு. அவங்க படிச்ச பொண்ணா தான் இருந்திருக்கிறேன் என்றேன். நான் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன் தெரியுமா? என் கூட இருக்கிற டெலிவரி பசங்க யாரும் அவ்வளோ படிச்சிருக்க மாட்டாங்க. என்ன சப்ஜெக்ட்? ஹிஸ்டரி சார். என்ன சேத்தன்னு கூப்பிடுங்க. சரி சேத்தன் சார். விராஜ், உங்களுக்கு என்ன வயசு? 29. ம். வாழ்க்கையில என்னதான் வேணும் உங்களுக்கு? என்ன வாழ்க்கை? என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அர்ப்பிதா போயிட்டா. இந்த வேலையும் எப்போ போகும்னு தெரியல. எனக்கு வாழ்க்கையில இருந்து எதுவுமே வேணாம். நாளைக்கு பைக் ஆக்சிடென்ட்ல செத்தா கூட ஓகே. அதுதான் பெஸ்டா இருக்கும். எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. அவர் கடகடன்னு மீதி சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்சாரு. சாகணுமா? உங்களுக்கு? 29 வயசுலையா என்றேன். வாழ்ந்து என்ன சார் பண்ண போறேன்? என் லைஃப பத்தி உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இவ்ளோ அழகான வீடு இருக்கு. நீங்க ஒரு பெரிய எழுத்தாளர். புகழ், பணம், மரியாதைன்னு சூப்பரான வாழ்க்கை.
உங்களுக்கு எதுக்கு ஒருத்தன் சாகணும்னு நினைக்கிறான்னு புரியாது. உங்க வாழ்க்கை அழகு, என் வாழ்க்கை நரகம். அதனால சாக ஒண்ணும் பெரிய நஷ்டம் இல்ல. ஒரு நிம்மதிதான். அப்படி பேசாதீங்க. இல்ல சார். அதுதான் சார் உண்மை. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் செம்ம டிராஃபிக்ல பைக் ஓட்டுறேன். ரெஸ்டாரண்ட்ல இருந்து சாண்ட்விச், மில்க் ஷேக்னு எடுத்துட்டு போய் யாருக்கோ ஸ்நாக்ஸ் ஆசைய தீர்த்து வைக்கிறேன். இதுதான் என் பொழப்பு. நேத்து 2 பான் டெலிவர் பண்ண 40 நிமிஷம் ஓட்டிட்டு போனேன். நம்ப முடியுதா உங்களால? 10 கிலோமீட்டர் டிராஃபிக்ல போய் 2 பான் கொடுக்கணும். அவர் என் கண்ணு முன்னாடியே அந்த வாயில போட்டுட்டாரு. 5 செகண்ட்ல காலி. நான் கசப்பா சிரிச்சேன். ராஜ்மா ரைஸ்க்கு அப்புறம் பான் நல்லா தான் இருக்கும்னு மனசுல ஒரு ஓரத்துல தோணுச்சு. சேச்சே, என்ன நினைப்பு இதுன்னு என்னையே திட்டிக்கிட்டு விராட் பேச்சை கவனிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் மறுபடியும் 1 மணி நேரம் தள்ளி இன்னொரு ஆர்டர் எடுக்க வரணும். இதேதான் ஒவ்வொரு நாளும். முதுகு வலி, தலைவலின்னு உசுறு போகுது. ஏன் வேற வேலைக்கு போக கூடாது? போகணும். ஆனா அவசரத்துக்கு ஒரு வேலை தேவைப்பட்டுச்சு. இதுதான் கிடைச்சது. சரி. கையில காசே இல்ல. 0. இதுதான் காசு பார்க்க ஒரே வழியா இருந்துச்சு. டெலிவரி பையனா இருக்கிறதுல தப்பில்ல தெரியுமில்ல என்றேன். அதுவும் ஒரு மரியாதையான வேலைதான். ஆமா என்றார். ஆனா அவர் முகத்தில் அந்த நம்பிக்கை தெரியல. ஆனா கேள்வி என்னன்னா, அந்த வேலை உங்களுக்கு போதுமா? புரியல சார். மாசம் எவ்வளவு வரும்? சராசரியா ஒரு 18,000 வரும் சார். அது போதுமா? இல்ல. இது மும்பை. நான் தங்கியிருக்கிற சேரி ரூமுக்கே 8,000 வாடகை. சாப்பாடு, செலவு போக மாச கடைசியில கையில ஒண்ணுமே நிக்காது. நீங்க எந்த ஊரு? யவத்மால், மகாராஷ்டிரா தான். அம்மா, அப்பா அங்கதான் இருக்கிறாங்களா? ஆமா. உங்க கேர்ள் ஃப்ரெண்டும் அங்கதானா? அங்கதான் இருந்தா. ஆனா ஒரு ஏவியேஷன் கோர்ஸ் படிக்க மும்பை வந்துட்டா. எனக்காக தான் வர்றான்னு நினைச்சேன். ஆனா அவர் பேச்ச நிறுத்திட்டாரு. ஆனா என்ன? ஆனா இங்க வந்து அவளுக்கு வேறொரு பையன் கிடைச்சிட்டான். அவனுக்காக என்ன விட்டுட்டா. 8 வருஷ லவ் தூக்கி போட்டுட்டா. தூக்கி போட்டுட்டாளா? சரி. எனக்கும் நல்ல சம்பாத்தியம் இல்ல, நல்ல எதிர்காலத்தை தர முடியலன்னு எனக்கும் தெரியும். அந்த பையனால அதெல்லாம் கொடுக்க முடியும். எந்த பையன்? அதுதான் அவளோட புது பாய் ஃப்ரெண்ட். அவனோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு தடவை பார்த்துருக்கிறேன். அவனோட கார்ல உட்கார்ந்துட்டு இருந்தா. ஓகே, ஓகே. அவன்கிட்ட கார் இருக்கா? ஆமா. BMW கார். உங்ககிட்ட கார் இருக்கா? ஏன் சார் கிண்டல் பண்றீங்க? என்கிட்ட எப்படி இருக்கும்? அவன்கிட்ட எப்படி இருக்கு? யார்கிட்ட? அதுதான் அர்பிதா. உங்கள விட்டுட்டு போனாலே அந்த பையன்கிட்ட. தெரியல சார். ஏதோ பேங்க்ல வேலை செய்றான்னு சொன்னா. நல்ல சம்பளம். உங்களுக்கு இல்ல? இல்ல சார். ஏய், விதி சார். விதி. கிஸ்மத். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலையெழுத்து. ஓ, அப்படியா? எல்லாமே கிஸ்மத் தானா? யாராவது ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஹலோ, இந்தாங்க கொஞ்சம் கிஸ்மத் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவர் என்ன பார்த்தாரு. என் கேள்வியை தவிர்க்க தன் டைட் டிஷர்ட்டை சரி பண்ணி கொண்டாரு. ஆ, நான் ஒரு பெரிய சைஸ் வாங்கணும் என்று என் கண்ணை பார்க்காம சொன்னாரு. நானும் சிரிச்சு, தெரியும், நான் குண்டுன்னு தானே நினைக்கிறீங்க என்று கழுத்தை தேய்த்தாரு. நான் ஒன்னும் சொல்லலையே. 86 கிலோ. நான் 5 அடி 7 இன்ச். நான் குண்டுதான், எனக்கு தெரியும். போன வருஷத்துல இப்படி ஆயிட்டேன். பரவாயில்ல. அர்பிதாவோட புது ஆள் எப்படி? அவன் ஒல்லி, ஃபிட்டா இருப்பான். அது ஏன்? கிஸ்மத்தா? எனக்கு எக்ஸசைஸ் பண்ணவோ நல்ல சாப்பாடு சமைச்சு சாப்பிடவோ டைம் இல்ல சார். கடைசியா என்ன கிடைக்குதோ வடை, பாவ், சமோசா அதை தான் சாப்பிட்றேன். எனக்கு வேற வழி இல்ல. நான் அமைதியா இருந்தேன். நான் அர்பிதாவை எவ்வளவு லவ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த புது பையனால என்ன மாதிரி அவளை லவ் பண்ணவே முடியாது. இருந்தாலும் நீங்களே சொல்ற மாதிரி அர்பிதா அவன் கூட ஒரு நல்ல எதிர்காலத்தை பாக்குறா இல்லையா? பொண்ணுங்க அப்படித்தான் சார். அப்படியா? ஹோ. அப்போ உங்களுக்கு நல்ல சம்பளம் வராததுக்கு காரணம் கிஸ்மத். நீங்க குண்டா இருக்கிறதுக்கு காரணம் இந்த வேலை. உங்க லவ் ஃபெயிலியர் ஆனதே காரணம் பொண்ணுங்க. உங்க தப்பு எதுவுமே இல்ல. அப்படித்தானே? என்ன? அவர் அதிர்ச்சி அடைந்தார். நான் வாட்ச பார்த்தேன். இன்னும் 5 நிமிஷத்துல கால். நான் கிளம்பணும் என்றேன். எப்படியும் உங்க தப்பு எதுவும் இல்ல. சோ செய்யறதுக்கு எதுவும் இல்ல. நான் சொல்லதால எதுவும் மாற போறதும் இல்ல. இல்ல சார், ப்ளீஸ் சொல்லுங்க. நீங்க ஏதோ சொல்ல வரீங்கன்னு புரியுது. நான் அதை கேட்கணும். நான் சொல்றது உங்களை காயப்படுத்தலாம். உங்களுக்கு கோபம் வரலாம். அப்புறம் ஏற்கனவே நொந்து போயிருக்கிற உங்களை நான் இன்னும் நோகடிச்சிட்டேன்னு என்ன திட்டுவீங்க. அதெல்லாம் இல்ல சார். பரவாயில்ல சார். நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வேணாம். நான் போகணும் என்று எழுந்தேன். ஆனா
ஒண்ணு பண்ணலாம். நாளைக்கு நான் என் எழுத்து வேலைய முடிச்சிட்டு மறுபடியும் லஞ்ச் ஆர்டர் பண்றேன். 1 மணிக்கு அந்த ஆர்டர நீங்க எடுக்க முடியுமா? முடியும் சார். நீங்க டைம் சொன்னா நான் ரெடியா வெயிட் பண்ணி ஆர்டர அக்செப்ட் பண்ணுவேன். சூப்பர். நீங்க சாப்பாடு கொண்டு வாங்க. நீங்க கேட்க வேண்டிய வாழ்க்கையோட சில உண்மைகள நான் சொல்றேன். டீல்? டீல் சார். நான் மத்த டெலிவரி பசங்க கிட்ட உங்க அட்ரஸ்ல இருந்து ஆர்டர் எடுக்க வேணாம்னு சொல்லிடுறேன். ஓகே. இன்னொரு விஷயம், எதுவா இருந்தாலும் சரி, இனிமேல் அர்பிதாவுக்கு கால் பண்ணவோ, மெசேஜ் பண்ணவோ கூடாது. என்னது? சரி சார், பண்ண மாட்டேன். நாளைக்கு பார்க்கலாம் என்று கிளம்பினாரு. அடுத்த நாள் கரெக்ட் டைம் என்றே விராட் சாப்பாடு பார்சலை சரியான நேரத்துக்கு கொடுத்தாரு. நான் கறி சப்பாத்தியை வெளியே எடுத்தேன். அது பார்ப்பதற்கும் வாசனைக்கும் சூப்பரா இருந்துச்சு. நான் விராட் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன். அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. நான் ஏற்கனவே நிறைய சாப்பிட்டேன் சார். சரி, அப்போ நானும் அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லி கிண்ணத்தை ஓரமா வச்சேன். இன்னைக்கு சொல்ல வேண்டிய இந்த வாழ்க்கையோட உண்மையை சொல்லுங்க அப்படி என்றாரு விராஜ். கண்டிப்பா. அர்பிதாவுக்கு கால் ஓ மெசேஜ் எதுவும் பண்ணீங்களா? இல்ல. பண்ணணும்னு தோணிச்சு, ஆனா பண்ணல. உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன்ல. ஓகே. அவளோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்தீங்களா? ஆமா என்றார். என் கண்ணை பார்க்காம லைக்கும் போட்டேன். ஐயையோ! சாரி சார். அவள ரொம்ப மிஸ் பண்றேன். அவ தான் என்னோட லைஃபே. அவ ஏன் உன் வாழ்க்கையா இருந்தா தெரியுமா? ஏன்னா நான் அவள லவ் பண்றேனா? இல்ல. ஏன்னா அவள தவிர உன் லைஃப்ல வேற ஒண்ணுமே இல்ல. நீ உயிரோட இருக்க. ஆனா அவள தவிர உன் லைஃப்ல நல்ல விஷயம்னு எதுவுமே இல்ல. அதான் அவ போனது இவ்வளவோ வலிக்குது. ரொம்பவே வலிக்குது. எப்படி சார் அப்படி சொல்லலாம்? நான் சொல்றது தப்பா? தெரியல சார். ஆனா வலிக்குது. என் வாழ்க்கை எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரியல. நான் எல்லாமே சரியா தானே செஞ்சேன். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணேன். என்ன சரியா செஞ்சீங்க? எங்க அப்பா அம்மா சொன்னதை கேட்டேன். நல்லா உழைக்க சொன்னாங்க. நல்லவனா இருக்க சொன்னாங்க. எல்லோரையும் மதிக்க சொன்னாங்க. நல்லவனா இருந்தா நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. நானும் அதானே பண்ணினேன். அப்புறம் ஒன்னும் நடக்கல. என் வாழ்க்கைய பாருங்க. பேங்க்ல காசு இல்ல. ஃப்ரெண்ட் கிட்ட 40,000 கடன். கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. எதிர்காலம் இல்ல. உங்களுக்கு வயசு 29 தான். எதிர்காலம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? என்ன ஏமாத்தாதீங்க சார். எனக்கு தெரியும். எனக்கு எதிர்காலமே இல்ல. நான் ஒரு டெலிவரி பையன். என் வயசுல இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், வக்கீல், டாக்டர்னு இருக்கிறாங்க. நான் அப்படி ஆக முடியாது. இதுதான் என்னோட விதி. ஓ! கிஸ்மத்தா? ஆமா. நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா அதுதான். நான் ஸ்கூல்ல எல்லாரையும் மாதிரி தான் படிச்சேன். 10வதுல கோட்டை விட்டுட்டேன். ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தேன். ஹிஸ்ட்ரியில டிகிரி, அப்புறம் எம்ஏ. ஆனா காலேஜ் முடிச்சு வந்தா வேலையே இல்ல. 1 வருஷம் தேடி கடைசியில டெலிவரி பையன் நானே. சரி, அத பத்தி தான் இன்னைக்கு பேசப் போறோம். எத பத்தி? இந்த சரியா செய்றது, கிஸ்மத்ன்னு சொல்றீங்களே அத பத்தி. அதுக்கு என்ன? அதெல்லாம் சுத்த நான்சென்ஸ். நீங்க நினைக்கிற விதம். இல்ல உங்களையும் உங்கள போல கோடிக்கணக்கான இளைஞர்களையும் எப்படி நினைக்க வச்சிருக்காங்கன்றது இது. நான் எப்படி நினைக்கிறேன்? நீ நினைக்கல. உன்னை நினைக்க வைக்கிறாங்க. யாரு? சமூகத்துல உனக்கு மேல இருக்கிறவங்க. நீ அவங்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்க. என்னால தனியா யோசிக்க முடியும்? முடியாது. உன் மூளைய மழுங்கடிச்சு ஹிப்னோட்டிஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உன்னை மட்டும் இல்ல, உன்னை போல கோடிக்கணக்கான அடிமட்ட தொழிலாளர்கள். என்னது? நான் உனக்கு விவரமா சொல்றேன். இன்னையோட பாடத்துக்கு ரெடியா? ரெடி சார். குட். அடுத்தடுத்த சந்திப்புகள்ல நான் வாழ்க்கையோட சில சீக்ரெட் ரூல்ஸ உனக்கு சொல்ல போறேன். சீக்ரெட் ரூல்ஸா? வாழ்க்கைக்கெல்லாம் சீக்ரெட் ரூல்ஸ் இருக்கா? இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த உலகம் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். புரியல? உலகம் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல, எனக்கு அப்படி தோணல. கரெக்ட். ஏன்னா நீ அதை தெரிஞ்சுக்கவே கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா இப்போ நீ தெரிஞ்சுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ காய்ஸ், விராட் அதை தெரிஞ்சுக்க எப்படி அவனுக்கு நேரம் வந்துருச்சோ அது போல நமக்கும் இப்ப டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவர் சொல்ற அந்த 11 விதிகளையும் நாம இப்ப பார்க்க போறோம். லெட்ஸ் கோ. முதலாவது விதி, நெவர் இக்னோர் யோர் ஃபிட்னஸ். உடற்தகுதியை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள். சேதன் பகத்தோட முதல் ரூலே இதுதான். அது ஏதோ பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல. அது நம்ம அம்மா அப்பா டீச்சர்ஸ்னு எல்லாரும் நம்ம கிட்ட சொன்ன, ஆனா நம்ம காதிலேயே வாங்கிக்காத ஒரு விஷயம். அதுதான் ஃபிட்னஸ்.
அடப்போங்கடா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையை சொல்லுங்க, நம்மள எத்தனை பேர் இத சீரியஸா ஃபாலோ பண்றோம்? டைம் இல்ல, மூட் இல்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டே இருப்போம். கரெக்ட்டா? சேத்தன் பகத் ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான கேள்வி கேட்கிறாரு. நீங்க ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா அதோட அஸ்திவாரத்தை பத்தி கவலைப்படாம 4வது மாடியை மட்டும் அழகா டெக்கரேட் பண்ணா அந்த பில்டிங் நிக்குமா? நிக்காது. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். உங்க கேரியர், உங்க பிசினஸ், உங்க உறவுகள் இதெல்லாம் அந்த பில்டிங்கோட மாடிகள். ஆனா உங்க வாழ்க்கையின் அடித்தளமே உங்கள் உடல் தான். அந்த அடித்தளம் வலுவாக இல்லை என்றால் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ், ஒரு சின்ன பிரச்சனைங்கிற புயல் வந்தா கூட உங்க மொத்த கனவு கோட்டையும் இடிந்து விழுந்து விடும் இல்லையா? அவர் உடற்தகுதியை 3 முக்கியமான தூண்களாக பிரிக்கிறாரு. முதலாவது நல்ல தூக்கம். நாம நினைக்கிறோம் குறைவா தூங்குறது தான் கெத்து, அதுதான் ஹார்ட் ஒர்க்னு. பகத் சொல்றாரு, அது முட்டாள்தனம். தினமும் 7 to 8 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் உங்க மூளைக்கு ஒரு சர்வீஸ் பண்ற மாதிரி. உங்க போனை எப்படி டெய்லி சார்ஜ் போடுறீங்களோ அதே மாதிரி உங்க மூளைக்கும் உடம்புக்கும் சார்ஜ் போடுறது தான் தூக்கம். அது ஒரு ஆடம்பரம் இல்ல, அது ஒரு அத்தியாவசியம். நீங்க சரியா தூங்கலைன்னா அடுத்த நாள் உங்க மூளை ஹேங் ஆயிடும். ரெண்டாவது சரியான உணவு. நாம என்ன சாப்பிட்றோமோ அதுவாவே மாறுறோம்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு வண்டியில நல்ல பெட்ரோல் போட்டா அது நல்லாவே ஓடும். குப்பையான மண்ணெண்ணெயை ஊத்தினா அது பாதியில நின்னுடும். நம்ம உடம்பும் அப்படித்தான். நீங்க குப்பை உணவுகளான பீட்சா, பர்கர், ஜங்க் ஃபுட்ஸை உள்ள தள்ளுனா உங்க எனர்ஜி லெவல் கம்மியாகி நாள் முழுக்க ஒரு மாதிரி மந்தமா இருப்பீங்க. அதுவே சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது உங்கள் ஆற்றலை அதிகரித்து உங்களை நாள் முழுவதும் சுறுசுறுப்பா வச்சுக்கும். மூணாவதா எக்ஸசைஸ். ஒரு 30 நிமிட நடைப்பயிற்சி, ஜாகிங் அல்லது யோகா கூட போதும். ஒரு முக்கியமான விஷயம், உடற்பயிற்சி செய்யும் போது உங்க உடல் மட்டுமல்ல உங்கள் மனமும் வலிமையாகுது. இந்த இன்னும் ஒரு புஷ்அப், இன்னும் ஒரு கிலோமீட்டர்னு நீங்க உங்களை நீங்களே தள்ளும் போது உங்க மன உறுதி, வில் பவர் ஒரு மசில் மாதிரி டெவலப் ஆகுது. இந்த மன உறுதி தான் மற்ற எல்லா விஷயத்திலையும் உங்களை ஜெயிக்க வைக்கும். ஸோ காய்ஸ், முதல் ரூல் இதுதான். உங்க உடம்ப முதல்ல கவனிங்க. அது ஒரு கோயில் மாதிரி. ஞாபகம் வச்சுக்கோங்க, உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே மனம் தெளிவாக சிந்திக்க முடியும். உங்கள் இலக்குகளை துரத்த தேவையான மன உறுதி உடல் உறுதியிலிருந்து பிறக்கிறது. மற்ற 10 ரூல்ஸ்களையும் ஃபாலோ பண்றதுக்கான எனர்ஜியே இந்த முதல் ரூல்ல இருந்து தான் கிடைக்குது. ஸோ மேக் திஸ் யுவர் நான் நெகோஷியபிள் ப்ரையாரிட்டி. இரண்டாவது விதி, மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ். உங்கள் உணர்ச்சிகளில் தேர்ச்சி பெறுங்கள். உங்களுக்கு எப்போதாவது இப்படி நடந்திருக்கா? கோபத்தில் உங்க ஃப்ரெண்ட் கிட்டயோ இல்ல லவர் கிட்டயோ பேசக்கூடாத ஒரு வார்த்தையை விட்டுட்டு அப்புறமா ச்சே, எதுக்கு அப்படி பேசினோம்னு ராத்திரி முழுக்க ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? இல்ல சோகத்தில் இருக்கும்போது ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டு அப்புறம் வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா? நாம எல்லோருமே இத பண்ணி இருப்போம். ஏன்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய சண்டையே நடந்துட்டு இருக்கு. அந்த சண்டையை எப்படி ஜெயிக்கிறதுன்னு தான் இந்த 2வது விதி சொல்லுது. 2வது விதி மிக முக்கியமானது. இது இந்த நவீன உலகத்துல ஒரு சூப்பர் பவர் மாதிரி. நம்ம வாழ்க்கையை பல முடிவுகளை தீர்மானிப்பதே நமது உணர்ச்சிகள் தான். சேத்தன் பகத் கூறுறாரு, நம்ம கிட்ட ஒரு மூளை இல்ல, 2 மூளை இருக்கு. மூளை நம்பர் 1, உணர்ச்சி வசப்படும் மூளை, எமோஷனல் பிரெயின். இது ஒரு 5 வயசு குழந்தை மாதிரி. அதுக்கு உடனே சந்தோஷம் வேணும், உடனே கோபம் வரும், உடனே அழுக வரும். அதுக்கு லாஜிக்லாம் தெரியாது. எனக்கு இது வேணும், இப்போவே வேணும்னு அடம்பிடிக்கும். மூளை நம்பர் 2, பகுத்தறியும் மூளை, ரேஷனல் பிரெயின். இது ஒரு அனுபவமுள்ள அமைதியான பெரியவர் மாதிரி. அது யோசிக்கும், பிளான் பண்ணும், இதை செஞ்சா நாளைக்கு என்ன ஆகும்னு யோசிக்கும். நம்ம வாழ்க்கையோட பிரச்சனை என்னன்னா, பல நேரங்கள்ல அந்த அடம் பிடிக்கிற 5 வயசு குழந்தை அந்த அமைதியான பெரியவரை அடக்கி ஆண்டுடுது. இதனால தான் நம்ம கோபத்துல தவறான வார்த்தைகளை விடுறோம், சோகத்துல தவறான முடிவுகளை எடுக்கிறோம். வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? தங்கள் உணர்ச்சிகளை பகுத்தறிவால் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டவர்கள்தான். அவங்க ரோபோக்கள் இல்ல. அவங்களுக்கும் கோபம், சோகம் எல்லாம் வரும். ஆனா யார டிரைவர் சீட்ல இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அதாவது யார் டிரைவ் பண்ணணும்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ உணர்ச்சிகளை அடக்காதீங்க, நிர்வகியுங்கள். டோன்ட் சப்ரஸ், மேனேஜ். அவர் உணர்ச்சிகளை அடக்க வேண்டும் என்று சொல்லல. கோபமே வரக்கூடாது, சோகமே வரக்கூடாதுன்னு சொல்லல. அது மனுஷ இயல்பு. ஆனா அந்த உணர்ச்சிகளை நிர்வகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். அதுக்கு ஒரு சிம்பிளான டெக்னிக் இருக்கு. ஒரு நிமிஷ பிரேக். கோபம் வரும்போது இல்ல ஒரு பெரிய சோகம் வரும்போது உடனடியாக செயல்படாமல் ஒரு நிமிஷம் பிரேக் எடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க. அந்த இடத்திலிருந்து தள்ளி போங்க.
அடுத்ததா கேள்வி கேளுங்க. அந்த பிரேக்ல உங்க பகுத்தறியும் மூளைக்கு ஒரு வேலை கொடுங்க. கேளுங்க, நான் ஏன் கோபமா இருக்கிறேன்? உண்மையிலேயே அது அவ்வளவு பெரிய பிரச்சனையா? இப்போ நான் கத்துனா என்ன ஆகும்? அமைதியா பேசினா என்ன ஆகும்னு உங்களையே கேளுங்க. இந்த சின்ன கேள்வி உங்க உணர்ச்சி வசப்படும் மூளையோட பவரை குறைச்சி உங்க பகுத்தறியும் மூளைக்கு கண்ட்ரோலை கொடுக்கும். இதுதான் உணர்ச்சிகளின் தேர்ச்சி பெறுவது. உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது உங்க கவனத்தை கட்டுப்படுத்துறதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. தேவையில்லாத விஷயங்கள் மேல உங்க கவனத்தை சிதற விடாம உங்க இலக்குகள் மேல கவனம் வச்சா சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை அவ்வளவா பாதிக்காது. இதுவும் ஒரு பயிற்சி தான். மூன்றாவது விதி, புட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு நீங்களே முதலிடம் கொடுங்கள். நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க? மற்றவங்களுக்கு விட்டு கொடு, உன்னை விட மற்றவங்க தான் முக்கியம், சுயநலமா இருக்காதேன்னு. இதெல்லாம் நல்ல குணங்கள் தான். ஆனா இதை நாம தப்பா புரிஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையே மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம சந்தோஷத்தை, நம்ம நேரத்தை, நம்ம கனவுகளை மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மூணாவது விதி அந்த தப்பான புரிதலை உடைக்க போகுது. உங்களுக்கு நீங்களே முதலிடம் கொடுங்கள் அப்படி என்று கேட்டதுமே என்னடா இது இவர் சுயநலமா இருக்க சொல்றான்னு தோணும். ஆனால் இது சுயநலம் அல்ல, இது சுய பாதுகாப்பு, செல்ஃப் பிரிசர்வேஷன், சுய மரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்கிறார் சேத்தன் பகத். அவர் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. விமானங்கள்ல சொல்வார்களே, காற்று அழுத்தம் குறையும் போது ஆக்சிஜன் மாஸ்குகள் மேலே எழுந்து விழும். அதை முதலில் உங்களுக்கு பொருத்தி கொண்டு பிறகு உங்கள் குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உதவுங்கள் என்று. ஏன் அப்படி சொல்றாங்க? நீங்க சுயநலமா இருக்கணும்னு சொல்றாங்களா? இல்ல. நீங்க முதல்ல சுய நினைவோடு உயிரோட இருந்தா தான் மத்தவங்களை காப்பாத்த முடியும். நீங்களே மயங்கி விழுந்துட்டா உங்களால யாருக்குமே உதவ முடியாது. வாழ்க்கையும் அப்படித்தான். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் மனரீதியா ஸ்ட்ராங்காகவும் இருந்தா தான் உங்க குடும்பத்தையும் நண்பர்களையும் நீங்க கவனித்துக் கொள்ள முடியும். நீங்களே உடைஞ்சு போயிருந்தா மத்தவங்களுக்கு எப்படி சப்போர்ட்டா இருக்க முடியும்? இதுக்கு நாம 2 விஷயங்களை பண்ணணும். முதலாவது, ஸ்டாப் பீப்பிள் ப்ளீசிங். மற்றவங்களுக்கு உதவுறது தப்பு இல்லை, ஆனா அவங்க நம்மளை தப்பா நினைச்சிடுவாங்களோங்கிற பயத்துல நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யறது தான் தப்பு. அதுக்கு பேரு பீப்பிள் ப்ளீசிங். இது ஒரு நச்சு பழக்கம். 2வது, லேர்ன் டு சே நோ. முடியாது என்று சொல்றது ஒரு கெட்ட வார்த்தை இல்லை, அது ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை. உங்களுக்கு நேரம் இல்லாத போது, சக்தி இல்லாத போது, ஒரு விஷயத்துல விருப்பம் இல்லாத போது தைரியமா ஆனா மரியாதையா நோ, என்னால் முடியாதுன்னு சொல்ல பழகுங்கள். இது உங்கள் நேரத்திற்கும் ஆற்றலுக்கும் எல்லைகளை பவுண்டரிஸை வரையறுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றவர்களின் தேவைகளுக்காக உங்கள் சொந்த தேவைகளையும் கனவுகளையும் தியாகம் செய்யாதீர்கள். அது தியாகம் இல்ல, அது தற்கொலை. முதல்ல உங்க கனவுகளை மதியுங்க, உங்க நேரத்தை மதியுங்கள். உங்களை நீங்களே ஒரு முக்கியமான ஆளா பார்க்க ஆரம்பிங்க. உங்களை நீங்க மதிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இந்த உலகமும் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். இதுதான் ரூல் நம்பர் 3. 4வது விதி, மாஸ்டர் சிம்பிள் இங்கிலீஷ். எளிய ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெறுங்கள். நம்மள பல பேருக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம், ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அது என்னன்னா, ஐயோ எனக்கு சரியா இங்கிலீஷ் பேச வராதேன்னு. நாம ஒரு நல்ல ஐடியா வச்சிருப்போம், ஆனா அதை 4 பேர் முன்னாடி இங்கிலீஷ்ல சொல்ல தயங்குவோம். ஒரு மீட்டிங்ல நம்ம மனசுல ஒரு நல்ல பாயிண்ட் இருக்கும், ஆனா கிராமர் தப்பாகிடுமோன்னு பயந்து பேசாமலே இருந்துடுவோம். இந்த ஒரு தயக்கத்தால பல நல்ல வாய்ப்புகளை நாம மிஸ் பண்றோம். கரெக்டா? இந்த 4வது விதி அந்த பயத்தை உடைக்கிறதுக்காகத்தான். இந்த புள்ளி இந்திய இளைஞர்களுக்காக சிறப்பாக எழுதப்பட்டது. இன்னைக்கு இன்டர்நெட், சோஷியல் மீடியா மூலமா உலகம் ஒரு பெரிய கிராமமா சுருங்கிட்டது. இந்த உலகளாவிய கிராமத்துல நீங்க மற்றவங்களோட கனெக்ட் ஆகுறதுக்கு, பிசினஸ் பண்றதுக்கு, புதுசா கத்துக்கிறதுக்கு ஒரு பொது மொழி தேவை. அந்த மொழிதான் ஆங்கிலம். இது ஒரு மொழி மட்டுமல்ல, இது இன்டர்நெட் மாதிரி ஒரு முக்கியமான கருவி. நீங்க எந்த துறையில் இருந்தாலும் இந்த டூல் உங்களுக்கு தேவை. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த சேத்தன் பகத் சொல்றாரு. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியணும்னா நீங்க ஒரு ஷேக்ஸ்பியர் போலவோ இல்ல சசி தரூர் போலவோ பெரிய பெரிய கடினமான வார்த்தைகளை போட்டு பேசணும்னு அவசியம் இல்லை. அது தேவையில்லாத பில்டர். அதாவது பீட்டர், த கோல் இஸ் கம்யூனிகேஷன், நாட் டெக்கரேஷன். உங்க நோக்கம் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றது இல்லை, உங்க எண்ணங்களையும் கருத்துக்களையும் அவங்களுக்கு புரிய வைக்கிறதே தான். அதுக்கு எளிய தெளிவான ஆங்கிலம் போதும். தப்பு பண்ணா பரவாயில்ல, யாருமே உங்களை கிண்டல் பண்ண மாட்டாங்க. தைரியமா பேசுங்க. எப்படி இந்த சிம்பிள் இங்கிலீஷை வளர்த்துக்கிறது? முதலாவது, படிக்க ஆரம்பிங்க. சிம்பிளான ஆங்கிலத்தில் இருக்கிற புத்தகங்களை, நியூஸ் பேப்பர்ஸை படிக்க ஆரம்பிங்க. 2வது,
பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்ச இங்கிலீஷ் சினிமா, வெப் சீரிஸ், யூடியூப் வீடியோக்களை சப்டைட்டிலோட பாருங்க. 3வது பேச ஆரம்பிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல தனியா கண்ணாடி முன்னாடி நின்னு சின்ன சின்ன விஷயங்கள இங்கிலீஷ்ல பேசி பழகுங்க. 4வது தப்ப கண்டு பயப்படாதீங்க. தப்பு பண்றது கத்துக்கிறதுல ஒரு பெரிய பகுதி. அத நினைச்சு வெட்கப்படாதீங்க. அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கிலம்ங்கிறது அறிவோட அடையாளம் இல்ல. இல்லவே இல்ல. அது வெறும் ஒரு கம்யூனிகேஷன் டூல். ஆனா அந்த டூல் உங்களுக்காக பல கதவுகள திறக்கும். நல்ல வேலை வாய்ப்புகள், உலகளாவிய அறிவு, புதிய நண்பர்களுடனான தொடர்பு, இந்த எல்லா வாய்ப்புகளும் அந்த ஒரு மொழிக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு இருக்கு. அந்த வாய்ப்புகள மிஸ் பண்ணிடாதீங்க. 5வது விதி. நோ சீப் டோபமைன். மலிவான டோபமைனை தவிர்க்கவும். உங்களுக்கு இப்படி நடந்திருக்கா? சரி, 5 நிமிஷம் மட்டும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கலாம்னு ஃபோனை எடுப்பீங்க. ஆனா கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள 2 மணி நேரம் போயிருக்கும். அந்த 2 மணி நேரத்துல நீங்க ஒரு முக்கியமான வேலையை செஞ்சிருக்கலாம். ஏன் இப்படி நடக்குது? நாம ஏன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஈஸியா அடிமையாகின்றோம்? அதுக்கு காரணம் நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன கெமிக்கல் விளையாட்டு. அதுக்கு பேரு தான் டோபமைன். டோபமைனை உங்க மூளையோட கரன்சி மாதிரி நினைச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒருவித மகிழ்ச்சியையும் திருப்தியையும் மோட்டிவேஷனையும் தருது. ஆனால் டோபமைனில் 2 வகை உண்டு. மலிவான டோபமைன், சீப் டோபமைன். இது நீங்க எந்த முயற்சியும் பண்ணாம ஈஸியா உடனடியா கிடைக்கிறது. ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, மணிக்கணக்கில் சமூக ஊடகங்கள்ல ஸ்க்ரோல் செய்வது, தேவையில்லாத ஷாப்பிங், வீடியோ கேம்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு உடனடி ஹை கொடுக்கும். ஆனா இது ஒரு போதைப் பொருள் மாதிரி. நீங்க இதை அதிகமா யூஸ் பண்ண பண்ண உங்க மூளை அதுக்கு அடிமையாகிடும். அப்புறம் கஷ்டமான ஆனா முக்கியமான வேலைகளை செய்யறதுக்கு தேவையான டோபமைன், அந்த மோட்டிவேஷன் உங்ககிட்ட இருக்காது. அடுத்தது ஹார்ட் டோபமைன், ஆன் டோபமைன். கடினமான டோபமைன்கள். இது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, ஒரு கடினமான வேலையை முடிப்பது, ஒரு புது திறமையை கற்றுக்கொள்வது, உடற்பயிற்சி செய்து இலக்கை அடைவது. இதுல இருந்து வர்ற டோபமைன் ஒரு நிலையான ஆழமான திருப்தியை கொடுக்கும். ஆமாடா, நான் இதை சாதிச்சிட்டேன்னு ஒரு கெத்தை கொடுக்கும். இந்த மகிழ்ச்சி நீடிச்சிருக்கும். மேலும் உங்க தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். சேத்தன் பகத் ஒரு சூப்பரான வரி சொல்றாரு. டோபமைன் அடிப்படையிலான வெகுமதிகள் முயற்சிக்கு பிறகு மட்டுமே வர வேண்டும். மற்ற எல்லா வெகுமதிகளும் திருடப்பட்டது. நீங்க ஒரு மணி நேரம் படிச்சுட்டு 10 நிமிஷம் ரீல்ஸ் பார்த்தா அது நீங்க சம்பாதிச்ச வெகுமதி. ஆனா நீங்க எந்த வேலையுமே செய்யாம 2 மணி நேரம் ரீல்ஸ் பார்த்தா அது நீங்க உங்க எதிர்காலத்துக்கிட்ட இருந்து திருடுற சந்தோஷம். சேத்தன் பகத்தின் அறிவுரை இதுதான். மலிவான டோபமைன் தரும் இந்த மாயையில் இருந்து, இந்த அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வாருங்கள். ஒரு டோபமைன் டீடாக்ஸ் முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு நாள் முழுக்க உங்க ஃபோனை தொடாம, ஜங்க் ஃபுட் சாப்பிடாம, டிவி பார்க்காம இருந்து பாருங்க. ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். ஆனா அது உங்க மூளையை ரீசெட் பண்ணி உண்மையான அர்த்தமுள்ள விஷயங்கள்ல சந்தோஷத்தை கண்டுபிடிக்க உதவும். கடின உழைப்பின் மூலம் கிடைக்கும் உண்மையான திருப்தியை தேடுங்கள். அதுதான் உங்க வாழ்க்கையை மேம்படுத்தும். 6வது விதி. போன அத்தியாயத்துல பார்த்தோம், நம்ம மூளை எப்படி மலிவான டோபமைன், அதாவது ஈஸியான சந்தோஷத்தை தேடுதுன்னு. அதனால இயல்பாவே நம்ம நம்ம வாழ்க்கையில எப்பவும் ஈஸியான வழியை தான் தேர்ந்தெடுப்போம். கஷ்டம்னா நமக்கு அலர்ஜி. ஆனா சேத்தன் பகத்தோட 6வது விதி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா. டேய், கஷ்டத்தை தேடி போடான்னு சொல்லுது. வாழ்க்கையில எளிதான பாதையை தேர்ந்தெடுப்பது யாருக்கு தான் பிடிக்காது? ஆனால் எளிதான பாதைகள் பெரும்பாலும் நம்ம வளர்ச்சிக்கு இட்டு செல்வதில்லை. சேத்தன் பகத் சொல்றாரு, வாழ்க்கையில கஷ்டம்ங்கிறது தவிர்க்க முடியாதது. நீங்க 2ல ஒரு கஷ்டத்தை தேர்ந்தெடுத்து தான் ஆகணும். கஷ்டம் நம்பர் 1. த ப்ராக்டிவ் ஹார்ட். ஒழுக்கத்தோட வர கஷ்டம். காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது, ஜிம்முக்கு போறது, கஷ்டப்பட்டு படிக்கிறது, ஒரு பிசினஸை உருவாக்குறது, இது ஒரு நல்ல கஷ்டம். 2வது த ரியாக்டிவ் ஹார்ட். சோம்பேறித்தனத்தோட வர கஷ்டம். உடம்பு முடியாம போறது, பிடிக்காத வேலையில மாட்டிட்டு முழிக்கிறது, பரீட்சையில ஃபெயில் ஆகிறது, பண கஷ்டம், இது ஒரு கெட்ட கஷ்டம். ஸோ சூஸ் யுவர் ஹார்ட். நீங்க முதல்ல சொன்ன நல்ல கஷ்டத்தை தேர்ந்தெடுத்தா 2வது சொன்ன கெட்ட கஷ்டத்திலிருந்து தப்பிச்சிடலாம். இந்த விதி சொல்கிறது, சவாலான கடினமான விஷயங்களை தேடி செல்லுங்கள். ஒரு கடினமான ப்ராஜெக்டை எடுத்து நடத்துவது, ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்றது, ஒரு தொழில் தொடங்குவது என எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்க மேலேயே உங்களுக்கு மரியாதை வரும். நீங்க கடினமான விஷயங்களை செய்யும் போதுதான், ஆமா நான் ஒரு போராளின்னு உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு மரியாதை வரும். உங்க உண்மையான திறன் வெளிப்படும்.
உங்க கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியே வரும்போது தான் வாவ் என்கிட்ட இவ்வளவு திறமை இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். தோல்வி ஒரு பாடம். நீங்க கஷ்டமான விஷயங்களை செய்யும் போது நீங்க நிச்சயம் தோல்வி அடைவீங்க. சூப்பர். அந்த தோல்வியிலிருந்து நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் பாடங்களை. எந்த ஒரு புத்தகத்தையும் விட விலை மதிப்பற்ற பாடங்கள் அவை. சுருக்கமா சொன்னா, சேத்தன் பகத் ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு. நீங்க ஒவ்வொரு நாளும் கடினமானதை துரத்தவில்லை என்றால் ஒரு நாள் கடினமானது உங்களை துரத்தும். அடேங்கப்பா. உங்க கம்ஃபர்ட் ஜோன்ங்கிறது ஒரு அழகான ஜெயில். அது பாதுகாப்பா இருக்கலாம். ஆனா அங்க எந்த வளர்ச்சியும் இல்ல. அந்த ஜெயில விட்டு வெளியே வாங்க. வளர்ச்சி அங்கதான் காத்திருக்கு. 7வது, ஈட் தி எலிஃபண்ட். யானைய சாப்பிடுங்க. போன அத்தியாயத்துல பார்த்தோம் கடினமான விஷயங்களை துரத்துங்கள்னு. உடனே நாமளும் ஒரு பெரிய இலக்கை செட் பண்ணுவோம். நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், நான் ஒரு புத்தகம் எழுத போறேன்னு. ஆனா அந்த இலக்கோட பிரம்மாண்டத்தை பார்த்ததும் நமக்கு ஒரு மாதிரி மலைப்பா இருக்கும். ஐயோ, இதை எப்படிடா முடிக்கிறதுன்னு ஒரு பயம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம அதை ஐடியாவை கைவிட்டுடுவோம். இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கும் வந்திருக்கா? இந்த பிரச்சனைக்கு தான் சேத்தன் பகத் ஒரு சிம்பிளான ஆனா செம்ம பவர்ஃபுல்லான ஒரு தீர்வை கொடுக்கிறாரு. என்னடா இது சம்மந்தமே இல்லாம யானைய பத்தி பேசுறான்னு நினைக்காதீங்க. இது ஒரு சூப்பரான உருவகம். உங்க கனவு அல்லது இலக்கு தான் அந்த யானை. அது பார்க்கிறதுக்கு பயங்கரமா பிரம்மாண்டமாக தெரிகிறதா? அத ஒரே நேரத்துல சாப்பிட முடியுமா? முடியாது. நினைச்சு பார்க்கவே முடியாது. ஆனால் சேத்தன் பகத் ஒரு அருமையான உத்தியை சொல்றாரு. யானைய ஒரே நேரத்துல சாப்பிட முடியாது. ஆனால் துண்டு துண்டாக சாப்பிடலாம். அதே போல உங்க பெரிய இலக்க சின்ன அடையக்கூடிய படிகளாக பிரியுங்கள். இந்த டெக்னிக் ஏன் வேலை செய்யுதுன்னா இதுக்குள்ள ஒரு பெரிய சைக்காலஜி இருக்கு. பயத்தை குறைக்கிறது. நீங்க ஒரு பெரிய இலக்க இன்னைக்கு நான் என்ன செய்யணும்னு மட்டும் பிரிக்கும் போது அந்த பிரம்மாண்டமான பயம் போயிடும். மோட்டிவேஷனை உருவாக்குறது. நீங்க ஒவ்வொரு சின்ன படியையும் முடிக்கும் போது உங்க மூளை உங்களுக்கு ஒரு சின்ன டோபமைன் ஹிட்டை கொடுக்கும். வாவ், நான் இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டேன்னு ஒரு சின்ன வெற்றி உணர்வு வரும். அந்த சின்ன வெற்றி அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கான மோட்டிவேஷனை கொடுக்கும். இது ஒரு பாசிட்டிவான சைக்கிள் மாதிரி. ஆக்ஷன், ஸ்மால் வின், மோட்டிவேஷன், மோ ஆக்ஷன். நம்ம சில உதாரணங்களை பார்க்கலாம். ஒரு மேரத்தான் ஓட வேண்டுமா? நான் 42 கிலோமீட்டர் ஓடணும்னு நினைக்காதீங்க. நான் இன்னைக்கு 1 கிலோமீட்டர் நடப்பேன்னு ஆரம்பிங்க. அந்த சின்ன வெற்றியை கொண்டாடுங்க. ஒரு பெரிய புத்தகத்தை எழுத வேணுமா? நான் 200 பக்கம் எழுதணும்னு மலைக்காதீங்க. நான் இன்னைக்கு ஒரே ஒரு பக்கம் மட்டும் எழுதுவேன்னு ஆரம்பிங்க. உடல் எடையை குறைக்கணுமா? நான் 20 கிலோ குறைக்க போறேன்னு பயப்படாதீங்க. இன்னைக்கு நான் ஒரு ஜங்க் ஃபுட்டை சாப்பிட மாட்டேன்னு ஒரு சின்ன முடிவெடுங்க. ஸோ காய்ஸ், உங்க கனவு எவ்வளவு பெருசா வேணா இருக்கலாம். அதை நினைச்சு பயப்படாதீங்க. உங்க கவனம் உங்க மூளை யானை மேலேயும் இருக்கக்கூடாது. உங்க முன்னாடி இருக்கிற அந்த ஒரு சின்ன துண்டு மேல மட்டும்தான் இருக்கணும். இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சிறிய படிகள் தான் பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும். இதுதான் ரூல் நம்பர் 7. 8வது விதி. பி த காக்ரோச். கரப்பான் பூச்சியாக இருங்கள். அடுத்த ரூல் கொஞ்சம் வித்தியாசமானது. கேட்டாச்சு என்னடா இதுன்னு தோணும். ஆனா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாடம். சேத்தன் பகத் சொல்றாரு, நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க ஒரு புலியாவோ சிங்கமாவோ இருக்க வேணாம். நீங்க ஒரு கரப்பான் பூச்சியா இருந்தாலே போதும். என்னது, கரப்பான் பூச்சியா? ஆமா காய்ஸ், வாங்க அதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்குன்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. டைனோசர்கள் ஒரு காலத்துல இந்த உலகத்தோட ராஜாக்களா இருந்துச்சு. பெரிய பலமான சக்தி வாய்ந்த மிருகங்கள். ஆனா உலகத்துல ஒரு பெரிய மாற்றம் வந்ததும் ஒரு விண்கல் விழுந்ததும் அந்த டைனோசர்களால அந்த புது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்க முடியல. மொத்தமா அழிஞ்சு போச்சு. ஆனா அதே காலத்துல வாழ்ந்த கரப்பான் பூச்சி அது இன்னைக்கும் இருக்கு. ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு சின்ன கிராமத்து வீடு வரைக்கும் எங்க வேணா அது வாழுது. அணு ஆயுத தாக்குதலை கூட தாங்கும் சக்தி அதுக்கு உண்டு என்று சொல்வார்கள். ஏன்? ஏன்னா அதுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அதுதான் எந்த சூழலிலும் தன்னை அடாப்ட் பண்ணி கொள்றதுக்கான திறன். அது தன்னை மாத்திக்கொள்ளும். அது தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். வாழ்க்கையில, பிசினஸ்ல, கெரியர்ல யாரு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க இல்ல ரொம்ப புத்திசாலிங்கிறது முக்கியம் இல்ல. யாரு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. நோக்கியா, பிளாக்பெரி ஒரு காலத்துல பெரிய பெரிய கம்பெனிஸ். ஆனா ஸ்மார்ட் போன்கிற புது மாற்றம் வந்ததும் அவங்களால தங்களை மாத்திக்க முடியல. அவங்க அழிஞ்சு போனாங்க. ஆனா கரப்பான் பூச்சி மாதிரி அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி கம்பெனிகள் தங்களை மாத்திக்கிட்டே இருந்து ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த ரூல் நமக்கு என்ன சொல்லுது?
வாழ்க்கையில பிரச்சனைகள், தோல்விகள், நிராகரிப்புகள் வருவது சகஜம். ஒரு வேலை உங்கள விட்டு போகலாம். அதாவது ஒரு ஜாப் உங்கள விட்டு போகலாம். ஒரு உறவு உடையலாம். ஒரு பிசினஸ் ஃபெயில் ஆகலாம். அந்த சமயங்கள்ல நாம டைனோசர் மாதிரி உடைஞ்சு போகக்கூடாது. கரப்பான் பூச்சியை போல எவ்வளவு பெரிய அடி விழுந்தாலும் இட்ஸ் ஓகே வி வில் அட்ஜஸ்ட்னு சொல்லிட்டு மீண்டும் எழுந்து நின்னு தூசி தட்டி விட்டுட்டு அடுத்த வழியை பார்த்து பயணத்தை ஆரம்பிக்க வேணும். தோல்விகளை கண்டு ஓடாதீங்க. அவற்றிடமிருந்து கற்றுக்கொண்டு உங்களை மேலும் வலிமையாக்கி கொள்ளுங்க. இதுதான் சர்வைவல் மைண்ட் செட். 9வது விதி. லேர்ன் டு கனெக்ட் வித் பீப்பிள். நெட்வொர்க் ரிலன்ட்லெஸ்லி. நெட்வொர்க்கிங்னு சொன்னாலே நம்மள பல பேருக்கு ஒரு மாதிரி அலர்ஜி. அது ஏதோ ஒரு பெரிய பார்ட்டிக்கு போய் நமக்கு பிடிக்காத ஆட்கள் கிட்ட எல்லாம் சிரிச்சு பேசி பிஸ்னஸ் கார்டு கொடுக்கிற ஒரு போர் அடிக்கிற வேலையா தான் தெரியும். கரெக்டா? ஆனா சேத்தன் பகத் சொல்றாரு, நெட்வொர்க்கிங்னா அது இல்ல. நீங்க அத தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அவரோட 9வது விதி அந்த தப்பான புரிதல உடைக்கப் போகுது. ஒரு ஃபேமஸான பழமொழி இருக்கு. யுவர் நெட்வொர்க் இஸ் யுவர் நெட் வொர்த். அதாவது உங்க பேங்க்ல இருக்கிற பணத்தை விட உங்க ஃபோன்ல இருக்கிற நல்ல கான்டெக்ட்ஸ் தான் உங்க உண்மையான சொத்து. நாம் தனித்தீவுகள் அல்ல. நமது வெற்றி என்பது நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுடன் நாம் கொண்டிருக்கும் உறவுகளை பொறுத்தது. நெட்வொர்க்கிங்கின் உண்மையான அர்த்தம். த ராங் வே. ஹாய் சார், நான் ஒரு வேலை தேடிட்டு இருக்கேன். ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு தேவை வரும்போது மட்டும் ஒருத்தர்கிட்ட பேசுறது சுயநலம். சரியான வழி. நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியுங்கிற மனப்பான்மையோட மற்றவங்களை அணுகிறது. இதுதான் உண்மையான அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்குவது. உதவுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன உதவியை மற்றவங்களுக்கு செய்யுங்க. கேளுங்க. அவங்க பேசுறத உண்மையிலேயே காது கொடுத்து கேளுங்க. அவங்க கருத்துக்களை மதியுங்க. தொடர்பில் இருங்க. சும்மா ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. அவங்க போஸ்ட்டுக்கு ஒரு நல்ல கமெண்ட் போடுங்க. நீங்க கொடுக்கிறதுக்கு தயாராக இருந்தா உங்களுக்கு தேவைப்படும் போது உதவி தானா வரும். நம்ம ஆசிரியர் சொல்றாரு, நெட்வொர்க்கிங்கிறது ஒரு நாள்ல பண்ற வேலை இல்ல. அது ஒரு தினசரி பழக்கம். விடாப்பிடியா நெட்வொர்க் செய்யுங்க. அப்படின்னா தினமும் புதுசு புதுசா ஆட்கள் கிட்ட பேசுங்கன்னு அர்த்தம். நீங்க கனெக்ட் பண்ற ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு உதவ போறது இல்ல. அதனால தான் நீங்க நிறைய பேர்கிட்ட பேசணும். அது ஒரு விதை விதைக்கிற மாதிரி. நீங்க 100 விதை விதைச்சா அதுல 10 மரம் முளைக்கும். அந்த 10 மரம் தான் உங்க வாழ்க்கைய மாத்தும். ஸோ காய்ஸ், இனிமே நெட்வொர்க்கிங்னா பயப்படாதீங்க. அது ஒரு கார்ப்பரேட் வார்த்தை இல்ல. அது ஒரு மனித பண்பு. மற்றவங்களோட உண்மையான அக்கறையோட பழகுறது. உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். ஒரு வலுவான நெட்வொர்க் உங்க கரியரை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய சொத்தாக ஒரு பாதுகாப்பு வலையாக அமையும். இதுதான் ரூல் நம்பர் 9. 10வது விதி. இட்ஸ் மை ஃபால்ட். இது என்னோட தவறு. நம்ம லைஃப்ல ஒரு பிரச்சனை வந்தா நம்மளோட ஃபேவரட் கேம் என்ன தெரியுமா? ப்ளேம் கேம். வாழ்க்கையில் ஒரு சின்ன தவறு நடந்தால் நான் இயல்பாகவே மற்றவர்களையோ அல்லது சூழ்நிலையையோ குறை சொல்வோம். நான் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் டீச்சர், என் பிஸ்னஸ் ஓடாததுக்கு காரணம் கவர்மெண்ட், என் வாழ்க்கை சோகமா இருக்கிறதுக்கு காரணம் என் கெட்ட நேரம். நம்மள ஒரு அப்பாவி விக்டிம் மாதிரி காட்டிக்கிறதுல நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம். ஆனா சேத்தன் பகத்தோட 10வது விதி இந்த விக்டிம் கார்டை நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கி குப்பையில போடுது. இஜேஎல் அதை கிழிக்கவும். ட்ரிப் அப் த இஜேஎல். பகத் சொல்றாரு, நம்ம ஒவ்வொருத்தரும் மனசுலேயும் ஒரு பெரிய இஜேஎல் இருக்கு. அதாவது எக்ஸ்கியூசஸ் அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் லிஸ்ட். சாக்குப்போக்குகள் மற்றும் நியாயப்படுத்துதல்கள் பட்டியல். நம்ம தோல்விகளுக்கு, நம்ம சோம்பேறித்தனத்துக்கு, நாம சொல்ற எல்லா காரணங்களுக்கும் அந்த லிஸ்ட்ல இருக்கும். அந்த லிஸ்ட்டை நாம எவ்வளவு நீளமா வச்சிருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையில முன்னேற மாட்டோம். இந்த விதியோட முதல் படி அந்த இஜேஎலை கிழிச்சி எறிகிறது. அதுக்கு அவர் பிடிஏஆர் மிரர் அப்படிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ண சொல்றாரு. அதாவது ட்ரூச்சல் ட்ரூத் ஆர்கியூமெண்டட் ரியாலிட்டி மிரர். கொடூரமான உண்மையை பெரிதாக்கி காட்டும் கண்ணாடி. இது உங்க குறைகளை, உங்க தவறுகளை எந்த ஃபில்டரும் இல்லாம பச்சையா உங்க முகத்துக்கு நேரா காட்டுற ஒரு கண்ணாடி. ஆமா, நான் தான் தப்பு பண்ணேன், நான் தான் சோம்பேறியா இருந்தேன்னு ஒத்துக்கிறது. தைரியம் தான் இது. உங்களுக்கு இது என்னோட தவறு என்று சொல்லும் தைரியம் வேணும். அது உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்வதற்காக அல்ல, மாறாக உங்க வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை, உங்க டிரைவர் சீட்டை உங்க கையில் எடுப்பதற்காக. யோசிச்சு பாருங்க. நீங்க அது அவனால தான் ஆச்சுன்னு சொல்லும் போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இதை சரி பண்ற பவர் அவன்கிட்ட தான் இருக்கு.
என்கிட்ட இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க பவர மத்தவங்களுக்கு தாரவாத்து கொடுக்குறீங்க. ஆனா நீங்க இது என்னோட தவறுன்னு சொல்லும்போது, நீங்க ஒரு மேஜிக் வார்த்தைய சொல்றீங்க. நீங்க இது என் தப்புனா, இத சரி பண்ற சக்தியும் என்கிட்ட தானே இருக்குன்னு பிரகடனம் பண்றீங்க. அந்த ஒரு நிமிஷத்துல நீங்க ஒரு விக்டிம்ல இருந்து ஒரு ஹீரோவா மாறுறீங்க. இனிமே உங்க லைஃப்ல எது நடந்தாலும் பழிய மத்தவங்க மேல போடாதீங்க. உங்க வாழ்க்கையோட 100% பொறுப்பை நீங்களே எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரீம் ஓனர்ஷிப், குறை சொல்லும் மனப்பான்மையிலிருந்து, விக்டிம் மைண்ட் செட்ல இருந்து தீர்வு காணும் மனப்பான்மைக்கு, சொல்யூஷன் மைண்ட் செட்டுக்கு மாறுவதற்கான முதல் படி இதுதான். இதுதான் ரூல் நம்பர் 10. என் கடைசியா 11வது விதி. ஏர்ன், சேவ் அண்ட் இன்வெஸ்ட். சம்பாதியுங்கள், சேமியுங்கள், முதலீடு செய்யுங்கள். நாம இப்போ 10 ரூல்ஸை பார்த்துட்டோம். ஃபிட்னஸ், மனக்கட்டுப்பாடு, பொறுப்பு, நெட்வொர்க்கிங்னு. இந்த எல்லா நல்ல குணங்களும் உங்ககிட்ட இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்துல நீங்க கோட்டை விட்டா உங்க வாழ்க்கை, பணம் எல்லாமே போயிடும். இந்த எல்லா நல்ல குணங்களும் உங்ககிட்ட இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தில் நீங்க கோட்டை விட்டா உங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். அதுதான் பணம். சேத்தன் பகத்தோட கடைசி ஆனா ரொம்ப பிராக்டிக்கலான விதி இந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது தான். அதை பத்தினது தான் இறுதி விதி. நம்ம எல்லோருக்கும் அவசியமான நிதி பற்றியது. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல, அது உண்மைதான். ஆனா வாழ்க்கை நடத்த பணம் அவசியம் இல்லையா? பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை வாங்கி தராது, ஆனா அது உங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கும். பிடிக்காத ஒரு வேலையை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு கனவை துரத்துறதுக்கான சுதந்திரம், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தா பயப்படாம இருக்கிறதுக்கான சுதந்திரம், அந்த நிதி சுதந்திரத்தை, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய பகத் ஒரு சிம்பிளான 3 மந்திரங்களை சொல்றாரு. முதலாவது, சம்பாதியுங்கள். முதல் மந்திரம் இது எல்லோருக்கும் தெரியும், ஆனா இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருக்காதீங்க. இன்னைக்கு நீங்க பாக்குற வேலை நாளைக்கு இருக்குமான்னு யாருக்கும் தெரியாது. அதனால உங்க வருமானத்தை அதிகரிக்க பல வழிகளை தேடுங்கள். ஒரு சைடு ஹசில் மாதிரி, ஒரு சின்ன பிசினஸ் இல்லைன்னா ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கிட்டு அது மூலமா சம்பாதிக்கிறது. இப்படி பல வருமான வழிகளை உருவாக்குங்க. ரெண்டாவது, சேவ் பண்ணுங்க. முக்கியமான மந்திரம், எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதை விட எவ்வளவு சேமிக்கிறீர்கள் என்பதுதான் இங்கு முக்கியம். நீங்க மாசம் 1,00,000 சம்பாதிச்சு 1,00,000த்தையும் செலவு பண்ணா நீங்க ஏழைதான். ஆனா நீங்க 50,000 சம்பாதிச்சு அதுல 10,000 சேமிச்சா நீங்க பணக்காரர். உங்க வருமானத்தில் ஒரு பகுதியை சம்பளம் வந்த முதல் நாளே எதிர்காலத்துக்காக ஒதுக்குவதை ஒரு பழக்கமாக்கி கொள்ளுங்கள். இதுதான் யோலோ, யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ்னு சொல்லி தேவையில்லாத செலவு பண்ற மனநிலைக்கு சரியான மருந்து. மூணாவது, முதலீடு செய்யுங்கள். இன்வெஸ்ட். சேமித்த பணத்தை சும்மா பேங்க்லேயோ வீட்லேயோ வச்சிருக்காதீங்க. ஏன்னா பண வீக்கம், இன்ஃப்ளேஷன்கிறது ஒரு பூச்சி. உங்க பணத்தோட மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிடும். இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்குற பொருள் அடுத்த வருஷமே 110 ரூபாயா இருக்கும். ஸோ உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வையுங்கள். பங்குச்சந்தை, ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போன்ற திட்டங்களில் நீண்ட கால நோக்கில் லாங் டேர்ம் முதலீடு செய்யுங்கள். இது ஒரு சூதாட்டம் இல்ல, இது உங்க எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு. ஸோ காய்ஸ், இந்த 3 படிகளும் ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஃபார்முலா. இந்த நிதி சுதந்திரம் இருந்தா தான் நீங்க மற்ற 10 விதிகளையும் எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லாம நிம்மதியா ஃபாலோ பண்ண முடியும். இதுதான் ரூல் நம்பர் 11. இதுதான் இந்த புக்கோட கடைசி ஆனா உங்க வாழ்க்கையோட ஒரு புதிய தொடக்கமா இருக்கலாம். ஒரு புத்தகம் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இந்த 11 ரூல்ஸ் ஃபார் லைஃப் புத்தகத்துக்கும் 2 விதமான ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் லட்சக்கணக்கான மக்கள் இந்த புத்தகத்தை கொண்டாடுறாங்க, இன்னொரு பக்கம் சில பேர் இதை கடுமையா விமர்சனம் பண்றாங்க. வாங்க அந்த 2 பக்கத்து நியாயத்தையும் பார்க்கலாம். ஏன் மக்கள் இந்த புத்தகத்தை கொண்டாடுறாங்க? Why do people celebrate this book? முதலாவது, எளிமையான மொழி, சிம்பிள் லாங்குவேஜ். சேத்தன் பகத்தோட மிகப்பெரிய பலமே அவரோட சிம்பிளான எழுத்து நடைதான். அவர் பெரிய பெரிய தத்துவங்களை கூட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி ரொம்ப சுலபமா விளக்குவாரு. இதனால யூஸ்வலா புத்தகம் படிக்காதவங்க கூட இதை ஈஸியா படிச்சு முடிக்கிறாங்க. ரெண்டாவது, பிராக்டிக்கல் ரூல்ஸ். இது வெறும் அட்வைஸ் இல்ல, இது ஒரு ஆக்ஷன் பிளான். ஒவ்வொரு விதிக்கும் நாம என்ன செய்யணும்னு தெளிவா சொல்றாரு. அது உடற்பயிற்சியா இருந்தாலும் சரி, பணம் சேமிக்கிறதா இருந்தாலும் சரி. மூணாவது, நம்ம கதை, அவர் ஸ்டோரி. மிக முக்கியமா இது இந்திய இளைஞர்களின் பிரச்சனைகளை மனதில் வைத்து எழுதப்பட்டது. அந்த விராஜ் கதாபாத்திரம் நம்ம பல பேரோட பிரதிபலிப்பு. அவனோட கஷ்டங்கள் நம்ம கஷ்டங்கள் மாதிரி இருக்கு, அதனால் அவனோட வெற்றி நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது.
சரி, அப்போ ஏன் இத சிலர் விமர்சனம் பண்றாங்க? So, why do some people criticize it? முதலாவது, கருத்துக்கள் புதிதல்ல. ஐடியாஸ் ஆர் நாட் நியூ. சில விமர்சகர்கள் இதுல இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் பல வருஷமா பல சுய முன்னேற்ற புத்தகங்கள ஏற்கனவே சொல்லப்பட்டவை தான். ஃபிட்டா இரு, பணம் சேமி, பாசிட்டிவா இருன்னு சொல்றதுல என்ன புதுமை இருக்குன்னு கேக்குறாங்க. அவங்க இத பழைய கல்ல புதிய மொந்தையில ஊத்துற மாதிரி பாக்குறாங்க. 2வது, மேலோட்டமான பார்வை, சூப்பர்ஃபிஷியல் வியூ. இன்னும் சிலர் இந்த கருத்துக்கள் எல்லாம் ரொம்பவே மேலோட்டமா இருக்கு, ஒரு பிரச்சனையோட ஆழத்துக்கே போகலன்னு கருதுகின்றனர். இந்த விராஜ் கதை கூட ரொம்ப சினிமாத்தனமா நம்ப முடியாத அளவுக்கு சுலபமா இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையான தீர்ப்பு என்ன? வாட் இஸ் த ரியல் verdict? இங்க தான் நாம பகத் பாரடாக்ஸை புரிஞ்சுக்கணும். விமர்சகர்கள் எதை ஒரு குறையா பார்க்குறாங்களோ அதுதான் சேத்தன் பகத்தோட மிகப்பெரிய பலன். அவரோட நோக்கம் புதுசா ஒரு தத்துவத்தை கண்டுபிடிக்கிறது இல்ல, ஏற்கனவே இருக்கிற பல சமயம் சிக்கலா இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்து அதை எளிமைப்படுத்தி ஒரு சாதாரண சாமானிய மக்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான். ஒரு பெரிய ப்ரொஃபசர் சொல்ற தத்துவம் 10 பேருக்கு புரியலாம், ஆனா சேத்தன் பகத் சொல்ற அதே விஷயம் 1 கோடி பேரை சென்றடையுது. அந்த வேலையை அவர் ரொம்பவே திறமையா செய்றாரு. அந்த வகையில அவர் வெற்றி பெற்று விட்டார். ஸோ காய்ஸ், விராஜ்ங்கிற ஒரு சாதாரண டெலிவரி பையனோட பயணத்துல நாமளும் சேர்ந்து பயணிச்சு வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான 11 விதிகளை கத்துக்கிட்டோம். இப்போ கடைசியா இந்த விதிகளை நாம எப்படி பார்க்கணும்? சேத்தன் பகத்தின் இந்த 11 விதிகளும் ஏதோ ஒரு மந்திரக்கோள் மாதிரி உங்க வாழ்க்கையை ஒரே இரவில் மாற்றி விடாது. இது ஒரு லாட்டரி டிக்கெட் இல்ல. அதுக்கு பதிலா இத ஒரு செடிய வளர்க்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. நீங்க தினமும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி, கொஞ்சம் உரம் போட்டு இத கவனிச்சுக்கிட்டா, அது மெதுவா ஆனா உறுதியா வளர்ந்து ஒரு பெரிய மரமா மாறி உங்களுக்கு பயன்களை கொடுக்கும். அதே மாதிரி இந்த விதிகள் நீங்க தினமும் கடைபிடிக்க வேண்டிய சிறிய சக்தி வாய்ந்த பழக்கவழக்கங்கள். இவற்றை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கும் போது காலப்போக்கில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நேர்மறையான மாற்றங்களை காண்பீர்கள். The change will be slow, but it will be real. இந்த புத்தகம் உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியை மட்டும் பேசல. உடலை வலுப்படுத்துவதில் இருந்து உணர்ச்சிகளை கையாள்வது வரை, உங்க மேல நீங்களே அன்பு காட்டுறதுல இருந்து கடினமான விஷயங்களை துரத்துறது வர, மற்றவங்களோட பழகுறதுல இருந்து பணத்தை நிர்வகிப்பது வர, வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் மேம்படுத்த இந்த விதிகள் உதவுகின்றன. இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புறேன். ஆனா இத கேட்கறது மட்டும் போதாது, உண்மையான மாற்றம் செயல்ல இருந்துதான் ஆரம்பிக்குது. நான் உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் கொடுக்குறேன். இந்த 11 விதிகள்ல எந்த ஒரு விதியை நீங்க உடனடியா இன்னைக்கே உங்க லைஃப்ல செயல்படுத்த போறீங்க? அது ஜிம்முக்கு போறதா இருக்கலாம், இல்ல ஒருத்தர்கிட்ட நோ சொல்றதா இருக்கலாம். அந்த ஒரு விதிய கீழே உள்ள காமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறது ஒரு நல்ல நெட்வொர்க்கை உருவாக்குறதுல ஒரு பகுதி. மேலும் பல புத்தகங்களின் ஆடியோ புக்ஸை தமிழ்ல கேட்க விரும்பினா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் லைஃபை லெவல் அப் பண்ணுங்க. சிந்திச்சு செயல்படுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.